எஸ். ஜானகி அம்மாவின் அழகான காதல் கதை. எஸ். ஜானகி அம்மா ஒரு பேட்டியில் பகிர்ந்த சுவாரஸ்யமான காதல் கதை இது. திருமணத்திற்கு முன் தனது உறவினரான மாமனார் வீட்டிற்கு அடிக்கடி செல்வாராம். அப்போது அங்கே இருந்த ஒரு பாஸ்போர்ட் சைஸ் புகைப்படத்தை யாருக்கும் தெரியாமல் எடுத்து வைத்துக் கொண்டாராம். அந்த புகைப்படம் பின்னாளில் தனது கணவராக மாறிய ராம்பிரசாத் அவர்களுடையது. அந்த புகைப்படத்தை பார்த்தபோதே நான் அவரை காதலிக்க ஆரம்பித்து விட்டேன் என்று ஜானகி அம்மா சிரித்துக்கொண்டே கூறியுள்ளார். அந்த சமயத்தில் ஜானகி அம்மா தனது மாமனாரின் மேடை நிகழ்ச்சிகளில் பாடி வந்தார். ஒரு நிகழ்ச்சியைப் பற்றி அறிந்த ராம்பிரசாத் ஜானகி அம்மாவை பாடச் சொல்லி கேட்டாராம். அவர் பாடியதை கேட்டதும், இவ்வளவு நன்றாக பாடும் பெண்ணை மேடைகளில் மட்டும் பாட வைக்கிறீர்களே, இவருக்கு சினிமாவில் பாடும் திறமை இருக்கிறது என்று கூறியுள்ளார். அதன் பிறகு மாமனார் ஏவிஎம் ஸ்டூடியோவுக்கு ஒரு கடிதம் எழுதினார். அதன் மூலம் ஜானகி அம்மாவுக்கு ஆடிஷன் வாய்ப்பு கிடைத்து அவரது திரையிசை பயணம் தொடங்கியது. இதற்கிடையில் ஜானகி அம்மாவும் ராம்பிரசாதும் ஒருவரை ஒருவர் காதலித்தனர். ஆனால் இந்த காதல் வீட்டில் யாருக்கும் தெரியாது. வேடிக்கையான விஷயம் என்னவென்றால், ராம்பிரசாதுக்கு பெண் பார்க்கச் செல்லும் போதெல்லாம் ஜானகி அம்மாவும் உடன் செல்வாராம். பல முயற்சிகளும் அமையாமல் போனபோது, வீட்டிலேயே ஒரு பெண்ணை வைத்துக்கொண்டு வெளியே ஏன் தேடுகிறீர்கள் என்று உறவினர்கள் கேட்டதை அடுத்து இருவருக்கும் 1959ஆம் ஆண்டு திருமணம் நடைபெற்றது. பல ஆண்டுகள் மகிழ்ச்சியாக வாழ்ந்த இந்த தம்பதியரில் 1997ஆம் ஆண்டு ராம்பிரசாத் மாரடைப்பால் காலமானார். இந்த அழகான காதல் கதையை ஜானகி அம்மாவே ஒரு பேட்டியில் அன்புடன் பகிர்ந்திருந்தார்.